வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் யாழினி ஆடியோஸ் சென்னை. லாஸ்ட் வீடியோவில் ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்பு ரீஒர்க் வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஆம்ப் இப்போ ரெடி ஆகிடுச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஆல்ரெடி ஒரு மெட்டல் டிரான்சிஸ்டர் போட்ட பவர் ஆம்ப் போர்டு இருந்தது. அதை எடுத்துகிட்டு நம்ம இப்போ சப்புக்கு 1943-5200 2 டிரான்சிஸ்டரும் லெஃப்ட் ரைட்டுக்கு 4 டிரான்சிஸ்டரும் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் யூஸ் பண்ணியிருக்கிற பிடி போர்டு பார்த்திங்கன்னா டிக்டாக் செல்வராஜோட XX15. இதில் பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ சப்போர்டுன்னு யூஸ் கொடுத்துருக்காரு. அவர் 2 சப்புக்கு ஸ்டீரியோ சப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் 18018. கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு போர்டு மட்டும் மாற்றி கொடுங்கன்னாங்க. ஆக்சுவலாக இதுக்கு 24024 தான் கொடுக்கணும். ஆனால் கஸ்டமர் காஸ்ட் கட்டிங்காக இப்போ என்ன பண்ணோன்னா, அதே டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ண சொன்னாங்க. அதனால் அதே டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கு. பவர் சப்ளைன்னு பார்த்தீங்கன்னா 50 வோல்ட்டில் 4700 MFT கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கு. பவர் சப்ளை உள்ளே பாருங்கள். வயரிங்லாம் ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கு. ஆல்ரெடி இதில் இருந்த போர்டு இது தான் பாருங்கள். மெட்டல் டிரான்சிஸ்டர் போட்ட போர்டு. இதை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம இப்போ இதை மாட்டியிருக்கோம். கூலிங் பர்பஸ்க்காக ஒரு ஃபேனு 12 வோல்ட்டில் ஒரு ஃபேன் கொடுத்துருக்கு. யூஎஸ்பிக்கு ஒரு ரெகுலேட்டர் ஐசி போட்டு யூஎஸ்பி எடுத்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரே டாப்பிங் தான் 18018. அதனால் அதில் இருந்தால் எல்லாத்துக்குமே வோல்ட் எடுத்துருக்கு. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஐப்ளே யூஎஸ்பி போர்டு இருக்குது. இது எல்லாமே ஆல்ரெடி அதிலே இருந்தது. நம்ம இப்போ இதில் பவர் ஆம்பு, பவர் சப்ளை, பிடி ப்ளஸ் சப்பு அது மட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் இருந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படி 18018 அப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நம்ம ஃபுல்லாக வால்யூம் வைக்கிறேன். எந்த நாய்ஸ் ஹம்மிங் எதுவுமே இருக்காது. இப்போ ஒரு பாட்டு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். காப்பிரைட் இஷ்யூ இருக்கிறதுனால பாட்டு ஃபுல்லாக ப்ளே பண்ண முடியல. உங்களுக்கு ஆடியோ டெஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். இது மாதிரி ஆம்ப் யாருக்காவது தேவைப்பட்டால் இல்லை ரீஒர்க் பண்ணணும்னா கால் பண்ணுங்கள். கீழே கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஆளுங்கிற பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நம்ம போடுற வீடியோ வரும். வீட்டுக்கு தேவையான 5.1, 2.1, வண்டிகளுக்கு 2.1, ஸ்டீரியோ ஆம்பு எதுனாலும் சரி கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாம். அப்புறம் ஒரு விஷயம் பேசணும். எப்படின்னா, சில பேர் கால் பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு எடுத்தோடனே ஆம்பிளிஃபையர் என்ன ரேட்டு சார்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்டுன்னு அதை சொல்லவே மாட்றாங்க. திடீர்னு ஒரு ஃபோன் பண்ணி ஒரு ஆம்பிளிஃபையர் என்ன விலை சார், ஒரு 2.1, ஒரு 5.1 என்ன ரேட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க தெளிவாக எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். இல்லை என்கிட்ட பட்ஜெட் இவ்வளோ தான் சார் இருக்குது, அந்த பட்ஜெட்டுக்குள்ளே என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் நம்ம பண்ணி கொடுக்கலாம். பொதுவாக ஆம்பிளிஃபையர்னு கேட்கும்போது நம்ம என்ன
என்ன சொல்கிறது, உள்ளே என்னப்பா யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்ம வந்து ரேட்டே சொல்ல முடியும். அதனால் வந்து கால் பண்ணுற நண்பர்கள் வந்து தெளிவாக கேளுங்க. என்ன உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுக்கலாம். இப்போ என்கிட்ட ஒரு 2500 இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆம்ப் செஞ்சு கொடுங்க சார் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணுமோ பண்ணலாம். இல்லை 1500 எனக்கு ஒரு ஆம்ப் வேணும் சார் வீட்டில் கேட்குற மாதிரி அப்படின்னா 12 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு போர்டு போட்டு நம்ம அதுக்கு ஒரு அடாப்டர் கூட 12 வோல்ட்டில் 3 ஆம்ப் அடாப்டர் கொடுத்து கூட நமக்கு லோ பட்ஜெட்டில் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அதனால் வந்து கேட்குறவங்க என்ன வேணும், என் பட்ஜெட் என்னங்கிறத சொன்னிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லலாம். ஸ்பீக்கர் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்பீக்கரோடு சேர்த்து எனக்கு வேணும், சப்வூஃபர் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு பட்ஜெட்டுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. நன்றி, வணக்கம்.